அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நாவை பேணுவோம். மனிதன் சக மனிதனுக்கு செய்யும் தீங்குகளுக்கு அந்த மனிதன் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான். எனவே சக மனிதனுக்கு நாம் செய்யும் தீங்குகளுக்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டு தவறிலிருந்து மீண்டெழுந்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையே நபிகளார் பின்வரும் ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். தீனாரோ திர்ஹமோ பயன் தராது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு விஷயத்திலோ இழைத்த அநீதி இருக்குமாயின் அவர் அவனிடமிருந்து அதற்கு தீனாரோ திர்ஹமோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இன்றே மன்னிப்பு பெற்று கொள்ளட்டும். மறுமை நாள் அவரிடம் நற்செயல் ஏதும் இருக்குமாயின் அவனது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு அநீதிக்குள்ளானவரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விடும். அநீதி இழைத்தவரிடமும் நற்செயல் ஏதும் இல்லை என்றால் அவரது தோழரின் அநீதிக்குள்ளானவரின் தீய செயல்கள் அவர் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டு அநீதி இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டு விடும். நூல் புகாரி 2449. இந்த அவல நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு நபிகளார் கூறியிருக்க இன்றோ முஸ்லிம்களாலேயே பிற முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் அவல நிலை உருவாகியுள்ளது. நாவு எனும் ஆயுதத்தால் பிற மனிதர்களின் மனதை கீறி கிழித்து விடுகின்றோம். காயங்களை ஏற்படுத்தாமலேயே காலமெல்லாம் ஆறாத வடுவை ஏற்படுத்தி விடுகின்றோம். ஒருவர் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் கூட அவரது குடும்ப உறுப்பினர் யாரேனும் செய்த தவறுக்காக அவரை குற்றவாளியாக சித்தரிக்கின்றோம். உண்மையான முஸ்லிம் யார்? அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரது நாவு மற்றும் கையின் தொல்லைகளில் இருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். எவர் அல்லாஹ் தடை விதித்தவற்றில் இருந்து விலகி கொண்டாரோ அவரே முஹாஜிர், துறந்தவராவார். நூல் புகாரி 10. பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனைக்கு வலியும் வலுவும் அதிகம் என்பதை மனதில் கொண்டு பாதிப்பை ஏற்படுத்துவதை விட்டும் தவிர்த்திருப்போம். ஒருவரின் நற்குணத்தை கேள்விக்குறியாக்கும் கணம் நிறைந்த வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும், நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்றெண்ணி சர்வசாதாரணமாக வெறும் வாய்க்கு அவல் போட்டார் போன்று மகிழ்ச்சியாக ரசித்து ரசித்து பேசுபவர்கள் தனக்கும் இது மிக பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்வதில்லை. ஒரு மனிதன் நன்மை தீமை என எதை செய்தாலும் அதை தனக்காகவே செய்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்கிறீர்கள், நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்கிறீர்கள், நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே. அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 7. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.